இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் ஷலோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. கரங்களை தட்ட முடியுமா? ரைட். பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற ஜெபங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த வகையிலே இன்று 101வது சங்கீதம். இதிலே பார்த்தோம், ஒரு புறத்தில் தாவீது ஜெபித்து மறுபுறத்தில் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறான். ஜெபத்திலே இரண்டுமே இருக்கும். நாம் தேவனை துதிக்க செய்வோம், அதே போல விண்ணப்பமும் செய்வோம். நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக முதலாவது ஜெபத்திலே தேவனை நாம் துதிக்கிறோம், தேவனை துதிக்கின்றோம். நமக்கு இருக்கிற தேவைகளின் அடிப்படையில், ஆபத்துக்களின் அடிப்படையில் ஆண்டவர் சன்னதியிலே நாம் விண்ணப்பம் பண்ணுவோம், அதே போல நாம் மன்றாடுகிறோம். இந்த 101வது சங்கீதத்திலே பக்தனான தாவீது மனதார ஜெபிக்கிறான், அதே வேளையில் தேவனையும் துதிக்கிறான். இந்த சங்கீதத்திற்கு நான் ஒரு பெயர் வைத்தேன். அது என்னவென்றால், இது தலைவர்களின் சங்கீதம். என்னங்க அது? தலைவர்களுக்கான சங்கீதம் அல்லது தலைவன் பாடிய சங்கீதம். ஒரு தலைவன் எதை விரும்புவான்? ஒரு தலைவன் எதை தேடுவான்? தன்னுடைய தலைமைத்துவம் ஆசீர்வாதமாகவும் உதாரணமாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதகரமாகவும் இருக்க வேண்டுமென்றால் அந்த தலைவன் எப்படிப்பட்ட குணத்தை, எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை கொண்டிருக்க வேண்டும் என்பதை தாவீது இங்கே விளக்குகிறான். நீ ஒரு கணவனா என்றால் நீ ஒரு வீட்டிற்கு தலைவன். நீ குடும்ப தலைவியா என்றால் வீட்டுக்கு நீ விளக்காக இருக்கிறாய். கட்டாயமாக இவைகளை கணவனாக, மனைவியாக, தாயாக, தகப்பனாக இவைகளை கடைபிடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்ற விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. முதலாவது வசனம், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று ஜெபம் செய்கிறான். ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், நீர் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? தாவீது என்ன விரும்புகிறான் என்றால், நான் உம்முடைய ஆலயத்திற்கு வரும்போதல்ல நான் உம்முடைய சந்நிதியை அனுபவிப்பது என்பது, என்னுடைய வீட்டிலும் கூட நான் உம்முடைய சமூகத்தை அனுபவிக்க வேண்டும். என்னுடைய வீட்டிலும் கூட உம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க வேண்டும். தாவீது செய்கிற இந்த ஜெபத்திலே மிக குறிப்பாக தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் அங்கே வெளிப்படுத்துகிறான். தாவீதினுடைய பரிசுத்தம். இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கக்கூடியது என்ன? முதலாவது, இல்லத்துக்குள்ளே பரிசுத்தம். இல்லம்னா என்னங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வீடுதான், குடியிருக்கின்ற வீடுதான். அதைத்தான் இல்லம் என்றும் நாம் சொல்லுகிறோம். முதலாவதாக தாவீது தேவனுடைய சந்நிதியை, சமூகத்தை அவ்வளவாய் விரும்ப காரணம் என்னவென்றால், ஒரு பாவியானவனுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுவது சாத்தியம் அல்ல. சிம்சோன் தேவனால் பிரதிஷ்டிக்கப்பட்டிருந்தவன், பிரத்யேகமாக்கப்பட்டிருந்தவன், பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தவன், பாராளுவதற்காக அழைக்கப்பட்டவன். ஆனால் பாவம் செய்துவிட்டான். பாவம் செய்ததோடு அந்த பாவத்துக்கு அவன் பழக்கப்பட்டு விட்டான். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சபையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்களிலே எதிர்பாராமல் பாவத்தில் விழுவதற்கான சான்ஸ் இருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, நான் எந்த பாவமும் செய்யவில்லை என்றோ, இனி ஒரு காலம் ஒரு பாவமும் செய்ய மாட்டேன் என்றோ, நான் பாவமே செய்ததில்லை என்றோ இந்த உலகத்திலே ஒருவராலும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லுவதற்கு சான்ஸே இல்லை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதாவது ஒரு விஷயத்திலே நாம் தவறான அடியெடுத்து வைத்து விடுவது, தப்பாக ஒரு வார்த்தை பேசி விடுவது, ஏதோ தப்பு செய்வது சகஜம்தான், எப்பேற்பட்ட ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் கூட. ஆனால் கவனிக்க வேண்டியது, உணர வேண்டியது என்னவென்றால், தேவனால் பிறந்த எவனும் பழக்கத்தின்படி பாவம் செய்யவே மாட்டான். ஏதாவது ஒரு தப்பு அல்லது ஒரு பாவம் நீ செய்து விடுவாய் என்றால், இந்த பாவத்திற்காக மனங்கசந்து அதை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்ற அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியது அவசியம். ஆனால் அந்த பாவத்திற்கு நீ பழக்கப்பட்டு விடுகிறாய் என்றால், வழக்கத்தின்படி அதே பாவத்தை நீ மறுபடியும் திரும்ப 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 செய்கிறாய் என்றால், உன் ரட்சிப்பு கேள்விக்குறியாகிவிடும். உண்மையாக நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்ற கேள்விக்கு நீ பதில் கொடுத்தாக வேண்டும். தாவீது தேவனுடைய சந்நிதியை, சமூகத்தை முழுமையாய் விரும்புகிறான். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதிலும் முக்கியமாக தேவ சந்நிதியை எங்கே விரும்புகிறான் என்றால், தன்னுடைய வீட்டுக்குள் அவன் விரும்புகிறான். தன் வீட்டிலே அதை விரும்புகிறான். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும்.
ஆனால் தேவன் எதை விரும்புகிறார்? நான் ஆலயத்திலே மாத்திரமல்ல, உன்னுடைய வீட்டிலும் நான் இருக்க விரும்புகிறேன் என்கிறார். உன்னுடைய உள்ளத்தில் மாத்திரமல்ல, உன்னுடைய இல்லத்திலும் நான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதேதான் தாவீதும் கூட இங்கே விரும்புகிறான். என்னுடைய உள்ளத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, என்னுடைய இல்லத்திலும் கூட நீர் இருக்க வேண்டும். ஆனால் கவனிங்க, சாதாரணமா ஒரு பாவம் செய்கிற நபர் எதை இழந்து போவார் என்றால் தேவ சமூகத்தை இழந்து போய்விடுவான். அதற்கு உதாரணம்தான் சிம்சோன். சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஏற்கனவே சொன்னதை போல அவன் வேறு பிரிக்கப்பட்டவன், ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டவன். ஆனால் பாவம் செய்வதற்கு அவன் பழக்கப்பட்டு விட்டபோது தேவன் சிம்சோனை என்ன செய்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். கைவிட்டு விட்டார். திரும்ப திரும்ப பாவம் செய்கிற ஒருவனுக்குள் தேவனால் வாசம் பண்ணுவது முடியாது. எனவே அவனை கைவிட்டு விட்டார். சவுலும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்த போதிலும் கூட சவுல் தேவனுடைய பேச்சை கேட்பதை விட்டுவிட்டான். தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டான் என்றால் தன்னுடைய இஷ்டம் போல வாழ்வதற்கு அவன் பழக்கப்பட்டு விட்டான். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மில் சிலர் தங்கள் விருப்பம் போல வாழ்கின்றீர்கள். உங்கள் இஷ்டம்தான் நடக்க வேண்டும் என விரும்புகிறீர்கள். தேவ சித்தத்தை நீ விரும்புவதில்லை. வேத வார்த்தையின் அடிப்படையிலான வாழ்வை விரும்புவதில்லை. உன் விருப்பத்தின்படி செய்யத்தான் விரும்புகிறாய். அது உன் வேலையின் விஷயமாக இருந்தாலும், உன் விவாக விஷயமாக இருந்தாலும், வியாபார விஷயமாக இருந்தாலும், இப்படி எந்தெந்த விஷயங்களில் உன் விருப்பமே நடக்க வேண்டும் என நினைக்கிறாயோ அது நல்லது அல்ல. நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ துவங்குகிறோமோ அது ஆபத்துக்கு அடையாளம், கஷ்டத்துக்கான அடையாளம், பஞ்சத்துக்கான அடையாளம். மறந்து போய்விடக்கூடாது. நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் அதை பார்ப்போம் என்றால், அந்த நாட்களிலே இஸ்ரவேலர்களுக்கு அவர்களை வழிநடத்தக்கூடிய ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க? ஒரு பிள்ளை பிறக்கும் போதிருந்து அந்த பிள்ளை எதை விரும்புகிறது என்றால் தன் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்பதைத்தான். தந்தையோ அல்லது தாயோ தன்னை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு சின்ன பிள்ளை கூட இன்னைக்கு விரும்புறதில்லை. அம்மாவுடைய பேச்சை கேட்கணும்னோ அல்லது அப்பாவுடைய பேச்சை கேட்கணும்னோ சாதாரண பிள்ளைகளுக்கு விருப்பம் இருக்காது. அவ்வளவுக்குங்க, உங்க சின்ன பிள்ளைய நீங்க ரோட்ல கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் பாருங்களேன். நீங்க ரோட்ல அவனுடைய கையை பிடித்து நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிற சமயத்துல அந்த பிள்ளை மெதுவா என்ன செய்வான்னா, உங்க கையை அப்படியே மெதுவா, ஒருவேளை அவன் கையை நீங்க இப்படி பிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், உங்க விரல அவன் மெதுவா என்ன செய்வான், உங்க விரலை பிடிச்சு இப்படி 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 அப்படி விலக்கிக்க ஆசைப்படும். விலக்கி அவன் பிடிச்சுக்குவான். இது என்னன்னா, நீ என்ன என் கையை பிடிக்கிறது? எப்படி? நீ என்ன என் கையை பிடிக்கிறது? நான் தான் அவன் கையை பிடிச்சிருப்பேன். அப்போ நம்ம என்ன செய்வோம்? சாதாரணமா அவன் கையை விட்டு நம்ம கையை வெளியெடுத்து மறுபடியும் மெதுவா நாம பிடிச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். நீங்க நடந்துகிட்டே இருப்பீங்க, அவனும் உங்க கூட தான் நடந்துகிட்டே இருப்பான். ஆனா இங்க பாருங்க, இந்த பேட்டில் மாத்திரம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவன் உங்க கையில இருந்து அவன் கையை விலக்கி மறுபடியும் உங்க கையை அவன் பிடிப்பான். சோ இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒருவேளை அவனுடைய கையை பிடிச்சிருந்தா கட்டாயம் அவன் நீங்க எங்க போறீங்களோ அங்க வந்தே தான் ஆகணும். அது அவனுக்கு விருப்பம் இல்லை. நீங்க அவன் கையை பிடிச்சு அப்படியே கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு ஐஸ்கிரீம் கடையை அவன் பாக்குறான். அப்படி ஐஸ்கிரீம் கடையை பார்த்தோன்னா அப்படியே ஸ்லோவாவான். ஸ்லோவாகும் போது இப்ப யார் கைக்குள்ள இருக்கு? அவன் கை உங்க கைக்குள்ள இருக்கு. அதனால நீங்க என்ன செய்வீங்க? அவனோ உங்க கையை விலக்குவான், ஆனா நீங்க அவன் கையை பிடிச்சுக்குவீங்க. அதுல அவனுக்கு இஷ்டமே இருக்காது. அவங்க நிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா நீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அது அவனுக்கு இஷ்டம் இருக்காது. சிறு பிள்ளைதான், ஆனா அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, எனக்கு விருப்பமான இடத்துல நான் நிக்கணும்னா அப்பா என் கையை பிடிக்க கூடாது, நான் தான் அவர் கையை பிடிக்கணும்னு சொல்லி அவன் உங்க கையை பிடிச்சுக்குவான். ஒருவேளை அவன் உங்க கையை பிடிச்சு நடந்து வர்றான் அப்படின்னா, வழியில் ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்த்த உடனே அவன் என்ன செய்வான்? உங்க கையை அப்படியே நழுவ விட்டுருவான். உங்களால முன்னால தொடர்ந்து போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா அவன் நின்னுட்டான். அவன் எங்க நின்று இருக்கான்? ஐஸ்கிரீம் கடை வாசல் அப்படியே நின்னுட்டான். நின்னது மட்டும் இல்லாம என்ன சொல்லுவான்? டாடி ஐஸ்கிரீம், டாடி ஐஸ்கிரீம், ஏய் வாடா டாடி ஐஸ்கிரீம். இப்ப வாடா வாடான்னு நீங்க எதுக்காக அவனை கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? அவங்க கை உங்களுக்குள்ள இல்ல. அதுதான் அவனுடைய பிளான். அவனுக்கு விருப்பமான பிளேஸ்ல, அவன் இஷ்டப்படுற அந்த ஸ்பாட்ல அவன் சுதந்திரத்தை யோசிச்சு அதே இடத்துல நிக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கும் போது கட்டாயம் நீங்க அவன் கையை பிடிக்கிறத அவன் விரும்ப மாட்டான். அவன் தான் உங்க கையை பிடிக்கணும்னு விரும்புவான். சோ அந்த சிறு பிள்ளை எதை விரும்புகிறான்? கவனிங்க, சுதந்திரத்தை விரும்புகிறான். அன்பானவர்களை கவனிக்கிறீங்களா? அது நமக்கு எங்கிருந்து வந்தது? சின்ன பிள்ளையில இருந்தே வந்தது. எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஒன்ன மாத்திரம் புசிக்க கூடாதுன்றப்போ ஏவாள் அம்மா என்ன நினைச்சாங்க?
ஏன் நான் அதை சாப்பிடக்கூடாது? சாப்பிட்டா என்ன ஆகும்? எதுக்கு இப்படி தேவையில்லாம கண்டிஷன்? அதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது இப்படிங்கிற கண்டிஷன் என்ன? எதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம்? ஏன் எனக்கு ஃப்ரீடம் இல்லையா? நான் விரும்புவதை புசிக்கக்கூடிய ஃப்ரீடம் எனக்கு இல்லையா? இது எனக்கு விருப்பமோ அதை சாப்பிடக்கூடிய தகுதி எனக்கு இல்லையா? ஏன் என்னுடைய உரிமைகளை நீர் பறிக்கிறீர்? உங்களுக்கு தெரியுமா ஃப்ரீடம் ஃபைட்டர் யாருன்னு? அதாவது முதலாவது இந்த உலகத்துல ஃப்ரீடம் ஃபைட்டர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க தான். ஃப்ரீடம். மனிதன் என்று ஃப்ரீடம் என்பதை விரும்புகிறான். இந்த ஃப்ரீடம் மூலமாக மனிதன் என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறான்? தன் விருப்பப்படி செய்யத்தான் விரும்புகிறான். அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை என்பதினாலே அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இப்போ அதே பேஜில் அடுத்தது என்ன? ரூத்தின் சரித்திரத்தை பார்க்கிறோம். 1வது அதிகாரத்தை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் பார்க்கிறோம், அவன் தன் தன் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருந்தானாம். அதைத் தொடர்ந்து என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். என்ன நடந்தது? ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பரம திருப்தி இருந்ததினால் அப்படின்னு இருக்கவங்க பைபிள்ல என்னங்க இருக்கு? எனக்கு என்ன நடந்ததாம்? பஞ்சம் உண்டாயிற்று. ஏன் எதனால பஞ்சம் உண்டாயிற்று? யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னால் அங்க என்ன இருக்கு? அவனவன் தன் இஷ்டத்தின்படி வாழ்ந்தானாம். இங்க இப்ப என்ன வந்திருக்கு? அது இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் டிவியிலோ அல்லது சோசியல் மீடியாவிலோ அல்லது ஆலயத்திலோ ஒருவேளை நீ ஒரு ஆவிக்குரியவனாயிருப்பதைப் போல இருக்கலாம். ஆனால் உன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாய். தேவனுடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி அல்ல, தேவ வார்த்தையின்படியும் அல்ல. வேலை செய்கிற இடத்திலே என் இஷ்டப்படிதான் வேலை செய்வேன் என்று நீ விரும்புகிறாய். குடும்பத்திலும் கூட என்னுடைய இஷ்டப்படிதான் நான் குடும்பம் நடத்துவேன் என்று சொல்லுகிறாய். கணவனுடைய பேச்சை நானே கேட்க வேண்டும், மனைவியின் பேச்சை நானே கேட்க வேண்டும். என்னுடைய இஷ்டப்படிதான் நான் குடும்பம் நடத்துவேன். படித்துக் கொண்டிருக்கிற தம்பிமார் தங்கைமார் கூட இப்படிதான் நடந்து கொள்கிறார்கள். எனக்கு இஷ்டம்னா படிப்பேன், இல்லைன்னா படிக்க மாட்டேன். ஊழியத்திலே பங்கெடுக்கிற சிலரும் கூட அதே போல தான் நடந்து கொள்கிறார்கள். என்னுடைய இஷ்டப்படிதான் நான் ஊழியம் செய்வேன். அது நல்லது அல்லவே அல்ல. அது நல்லது அல்லவே அல்ல. கவனிங்க, நீ உன் கையாலேயே கஷ்டத்தையும் பஞ்சத்தையும் வருவித்துக் கொள்ளப் போகிறாய் உன் விருப்பத்தின்படியான நடத்தையினாலே. இவளெல்லாம் சொல்ல காரணம் என்னவென்றால், தன் விருப்பப்படி வாழ்ந்தவனான சவுல் தேவ சமூகத்தை இழந்து போனான். தன் இஷ்டப்படி வாழ்ந்தவனான சிம்சோன் தேவனுடைய சமூகத்தை இழந்து போனான். சிம்சோன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். சவுலும் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். ஆனால் தாவீது எதை விரும்புகிறான்? கர்த்தாவே, என் தேவனே, உம்முடைய சமூகத்தை நான் நாடுகிறேன். எப்பொழுது வருவீர் என்னிடத்திலே என்று கேட்கிறான். என்னவானான் தாவீது? அற்புதமான ராஜாவாக என்ன செய்தான்? இந்த உலகத்தில் அற்புதமான ராஜா என்ற பெயரை அடைந்தான். தேவனுடைய சித்தத்திற்கேற்ற ஆளுகையை அவன் கொடுத்தான். பொற்காலம் என்று பைபிளிலே எப்பொழுதாவது அழைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் அது தாவீது செய்த ஆட்சியின் காலம். தாவீது ஆளுகைக்குட்பட்ட காலத்தை பொற்காலம் என்று அழைத்தார்கள். சவுல் ஆளுகை செய்த காலமோ அல்லது தாவீதிற்கு பிறகு வந்தவர்கள் ஆளுகை செய்த காலமோ, கவனிங்க, அது பொற்காலம் அல்ல, அது இருண்ட காலமாயிருந்தது. தேவசந்நிதியை இழந்து போன சிம்சோனும் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டான். தேவசந்நிதியை விட்டு விலகி வந்த சவுலும் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டான். இன்று என்னுடைய கேள்வி, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மில் யாராவது இருக்கிறீர்களா? தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டு, தேவ வார்த்தைக்கு விரோதமாய் வாழ்ந்து, நீதிக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்ந்து, தேவனுக்கு எதிராக, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக, அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு எதிராக நடப்போர் யாரும் இருக்கிறீர்களா? என்றால் உன்னை அறியாமலே நீ தேவனுடைய சந்நிதியை இழந்து போகப் போகிறாய். எப்பொழுது தேவ சந்நிதியை நீ இழந்து போகிறாயோ அப்பொழுது உனக்கு தெரியாமலேயே திடீரென்று திக்கெட்டிலுமிருந்து உனக்கு எதிராய் சத்துருக்கள் வருவார்கள். சிம்சோன் தேவ சந்நிதியை இழந்து போன போது திடீரென்று சத்துருக்கள் வந்து சிம்சோனினுடைய கண்ணை பிடுங்கி போட்டார்கள். சரீரத்தை ஊனமாக்கினார்கள். மிகவும் பலசாலியாக இருந்த சிம்சோனை கையகப்படுத்தினார்கள். நான் சொல்கிறது புரிகிறதா சகோதரனே, சகோதரியே? தேவ சந்நிதியை நாம் அலட்சியம் செய்கிற வேளையிலே, தேவனுடைய விருப்பத்துக்கு எதிராக காரியங்களை செய்யும் போது உனக்கு தெரியாமலேயே தேவன் உன்னை விட்டு விலகி விடுவார். தேவன் உன்னை விட்டு விலகி விடுவார் என்றால் சாத்தான் உடனே பராக்கிரமத்தோடு வந்து உனக்கு எதிராய் எழும்பி நிற்பான். சிம்சோன் மகா பலசாலி. ஆனாலும் கூட தான் செய்த பாவத்தினால் தேவ சந்நிதியை இழந்து போன உடனே, தேவனாகிய கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகிய உடனே பயங்கரமாய்
சத்துருக்கள் அவனுக்கு எதிராக வந்துவிட்டார்கள். நாளிலும் உனக்கும் எனக்கும் தேவையான அத்தியாவசியமான ஆசீர்வாதம் ஏதாவது இருக்கிறதா என்றால் அது திருப்தியாக தேவ சமூகத்தை அனுபவிக்கிற வாழ்க்கைதான். தாவீது எதை விரும்பினான்? கர்த்தாவே, என்னிடத்தில் எப்பொழுது வருவீர்? உம்முடைய சமூகத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆலயத்திற்கு போய் உம்முடைய சந்நிதியை அனுபவிப்பது அல்ல, என் வீட்டிலே நான் இருக்கிற போதும் கூட உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும். நாம் ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப நல்ல பாடல்களை பாடுவோம். ஆலயத்துக்கு வரும்போது பயங்கரமா கைகளை தட்டுவோம். ஆலயத்துக்கு வரும்போது இன்னைக்கு பார்த்தா சிலர் டான்ஸ் கூட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படி கரங்களை தட்டுறாங்க? எதுக்காக அப்படி டான்ஸ்ல ஆடுறாங்க? தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி எங்கள் மேல் இறங்கினதினாலே அவ்விதமாய் பாடல்களை பாடுகிறோம், அப்படி கைகளை தட்டுகிறோம், அப்படி டான்ஸ் எல்லாம் கூட ஆடுகிறோம் என்கிறார்கள். அப்ப ஆலயத்தில் மட்டும்தானா தேவனுடைய ஆவியை நாம் அப்படி பெற்றுக்கொள்வதென்பது? ஆலயத்தில் மாத்திரம்தான் தேவ சந்நிதியை நாம் அனுபவிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்கிறோமா? இல்லவே இல்லைங்க. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் வேலை செய்கிற இடத்திலும் கூட நம்மால் உணர முடிய வேண்டும். தேவ பிரசன்னத்தை நீ சமைக்கிற போதும் கூட நீ அனுபவிக்க வேண்டும். தேவ சந்நிதியை நீ எந்த வேலை செய்கிற போதும் கூட உணர வேண்டும். தேவ பிரசன்னத்தை உன் வீட்டில் நீ அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சர்வந்திரியாமி, எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவர். உனக்குள்ளே பரிசுத்தமும் உனக்குள் உண்மையும் உத்தமும் இருக்குமென்றால் தேவனுடைய பிரசன்னத்தை உன்னுடைய வீட்டிலும் கூட நீ உணர்ந்து கொள்வாய். சகேயு ஒரு பாவியான மனிதன், வரி வசூல் செய்து கொண்டிருந்தவன். நாட்களில் இப்படி வரி வசூல் செய்கிறவர்களை மிக ஈனமானவர்களாக, பாவிகளாக பாவித்தார்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்துவும் கூட ஆயக்காரரோடு போஜனம் செய்தபோது, என்ன உங்களுடைய இயேசு கிறிஸ்து அங்கே பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போஜனம் பண்ணுகிறாரே என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்வி எழுப்பினார்கள். இப்படி பயங்கர பாவிகளாக ஆயக்காரர்களை நினைத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் சிலர் அநியாயமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். இரத்தத்தை உறிஞ்சுவது போல அவர்கள் வரி மேல் வரியை இப்படி அதிகமாக உறிஞ்சி அதில் கமிஷன் அடித்துக் கொண்டிருந்தார்கள். சரி, இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, அப்படி ஒரு மிகுந்த பாவியாக இருந்த, பாவ பழக்க வழக்கங்களுக்கு பழக்கப்பட்டு போயிருந்த சகேயுவுக்குள் ஒரு நாள் ஆசை வந்தது. அந்த இயேசு யார் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. தான் ஒரு குள்ளனாக இருந்ததினாலே இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது, அநேகர் இயேசுவை சுற்றி இருந்ததினாலே இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே அவன் ஒரு மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டிருந்தானாம். அதே வழியாக நடந்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து அவன் அருகிலே வந்தபோது, சகேயுவே, இறங்கி வா என்று சொன்னதோடு கூட இன்று உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவன் வீட்டுக்கும் போய் சொன்னார். இவ்வளவு அற்புதம் பாருங்க. சகேயு, நான் இன்று உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே சகேயு என்ன செய்தான் என்று கவனிங்க. உடனே இறங்கி வந்து, வேக வேகமா இறங்கி வந்துட்டாங்க. சகேயுவே, நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன், உன் வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வரப்போகிறது என்று சொன்னபோது சொல்லியிருக்கலாம்ல, ஆண்டவரே இப்ப வேண்டாம் ஆண்டவரே, ஒரு 1 month கழிச்சு வாங்க பார்க்கலாம். அதாவது திருமணம், நம்மள சில பேர் அப்படித்தானே பேசிட்டு இருக்கோம் இல்லையா? திருமணமான பிறகு அல்லது வேலை நம்ம விட்டு போனதுக்கு அப்புறம் அல்லது ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம், அப்போ எனக்கு பக்தி இருக்கும் ஆண்டவரே, அப்ப நான் வந்துடுறேன் ஆண்டவரே. பைபிள்ல நாம பார்க்கிறோம், கவனிங்க, தேவன் என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது ஒருவன் இப்படி சொன்னா, நான் இப்பதான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன், இந்த ஆடுகளை நான் மேய்க்க வேண்டியிருக்கு. இன்னொருவனும் என்னை பின்பற்றி வா என்று அழைத்த வேளையில, இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, ஸோ ஐ கான்ட் கம். இன்னொருவனை அழைத்து என்னை பின்பற்றி வா என்று சொன்ன வேளையில, எங்க அப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்காரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன், அல்லது அவர் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துடுறேன் என்றால், தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுவதற்கு பதிலாக சாக்குப்போக்கு சொல்கிற சிலரை சாதாரணமா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு சாக்குப்போக்கு சொல்றவங்க நம்ம மத்தியில் இருக்காங்களா இல்லையாங்க? தேவனோடே கூட பேசுகிற போது, இன்றே உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும், இன்றே உன் வாழ்க்கையை என்னிடத்தில் அர்ப்பணித்து விடு, இன்றே நீ அந்த பாவத்தை விட்டு விலகிவிடு, இன்றே உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள், பழக்க வழக்கங்களை விட்டு விலகு என்று தேவனோடு சொல்லுகிற போது, போஸ்ட்போன் பண்றவங்க இருக்கீங்களா இல்லையா? இப்ப வேண்டாம் ஆண்டவரே, கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம், கண்டிப்பா என் வாழ்க்கை நான் அர்ப்பணிப்பேன், ஆனா இப்ப இல்ல என்பவர் இருக்காங்களா இல்லையா? சகேயுவனுடைய தனித்துவம் என்னவென்றால், இயேசு அவனை பார்த்தவுடனே சகேயுவே இறங்கி வா என்று அழைத்த போது சகேயு வேக வேகமாக இறங்கி வந்தான். உடனடியாக அதை செய்தான். உடனடியாக இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிற்கும் அழைத்துக் கொண்டு போய்விட்டான்.
இயேசு சகேயுவின் வீட்டில் அடியெடுத்து வைத்தாரோ இல்லையோ, அந்த வீட்டிலே இருந்த இருள் எல்லாம் மறைந்து போனது. இருள் காணாமல் போய்விட்டது. நீதியின் சூரியனான இயேசு கிறிஸ்து அடியெடுத்து வைத்தபோது அந்த வீட்டில் இருந்த இருள் நீங்கிவிட்டது. எப்பொழுது இருள் விலகியதோ உடனே சகேயு சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாரிடமாவது அநியாயமாக 1 ரூபாய் அதிகமாக வாங்கியிருந்தால் அதை 4 திருப்பி தந்து விடுகிறேன் ஆண்டவர், எனக்கு இந்த அநியாய சம்பாத்தியம் வேண்டவே வேண்டாம் என்று விட்டான். அதை கேட்ட ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இவனும் ஆபிரகாமின் குமாரனே. சகோதர சகோதரிகளே, அந்நாளிலே சகேயுவின் வீட்டிற்கு இயேசு வந்தபோது சகேயுவின் இருதயம் மாறிவிட்டது. அந்த வீடு முழுமையாய் மாறிப்போனது. இங்கே தாவீது இதை ஆசைப்படுகிறான், ஆண்டவரே, நீர் என்னிடத்திலே எப்ப வருவீர்? என் வீட்டிற்கு நீர் வர வேண்டும். கவனி, தேவன் உன்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாய் என்றால் கட்டாயமாக நீ உண்மையாக வாழ வேண்டும், நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், உத்தமமான ஆவிக்குரிய ஸ்திரியாய் வாழ வேண்டும். அப்பேற்பட்ட கிருபையை தேவன் தாமே நமக்கு அருளி செய்வாராக. வாருங்கள் ஜெபிக்கலாம், ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். பாப்பிதாவின் சரீரத்தை பரிசுத்தமாக்குங்க. என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. தாவீது கேட்டதைப் போல கேட்கிறோம். எப்பொழுது வருவீர்? எப்பொழுது எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குவீர்? வாங்க ஆண்டவரே, வாங்க ராஜா, வந்து எங்களோடு தங்கியிருங்க. எங்கள் இல்லங்களிலே வாசம் பண்ணுங்கப்பா, எங்கள் உள்ளத்திற்குள்ளே வாசம் பண்ணுங்கப்பா. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற கிருபை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் பதிய வைத்ததற்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் விருட்சமாய் வளரட்டும். வளர்ந்து உம்முடைய வார்த்தைகள் எங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். எங்களுக்குள்ளே நன்னடத்தையை கொண்டு வர வேண்டும். எங்கள் நடத்தையில் மாற்றம் வர வேண்டும். இப்படிப்பட்ட கிருபை அருள வேண்டும் என்றும் வரும் நாட்களில் ஆண்டவரே, கல்வாரிசுரம் நிகழ்ச்சிக்காக கொடுத்து தாங்குகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை எழுப்புங்க. புதிய நாட்களை ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கின்றோமே. இதுவரைக்கும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நீர் அருளி செய்த சுகத்திற்காக, சௌக்கியத்திற்காக, சௌபாக்கியத்திற்காக நன்றி இருதயத்தோடு சுவிசேஷத்தை ஆண்டவர் அறிவிப்பதற்காக, ஆலயங்களை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவரே அநேகர் தங்களால் இயன்ற உதவியை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அறுப்பு மிகுதியாயிருக்கிறதையா, அறுப்புக்கு போகிற ஊழியக்காரர்கள் எங்கள் ஆலயத்திலிருந்து எழுப்புங்க ராஜா. உம்முடைய அன்பின் சுவிசேஷத்தை அறியாமல் அழிந்து போய்க் கொண்டிருக்கிறவர்கள் கோடிக்கணக்கில் உண்டே. அப்படிப்பட்டவர்களை பட்சமாய் சுவிசேஷத்தின் மூலம் திருப்புகிற பலனை அருளுங்க ராஜா. சபையை, சுவிசேஷத்தை, ஊழியங்களை நேசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கையிலும், சரீரத்திலும், கண்களிலும் ஆண்டவரே, கிரியைகளிலும், இன்னும் எல்லா விஷயங்களிலும் பரிசுத்தத்தை எனக்கும் எங்களுக்கும் அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.